இந்த சோறு சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? சோறு கோதுமை உடம்பே வேலை செய்யாது, உடம்பே ஸ்ட்ரக் ஆகிடும். அப்படி குனியாது, நிமிராது, நடக்காது, கால்கள் நடக்க மறுத்து விடும். உழைக்கிறதுக்கே இந்த உடம்பு ஒத்துழைக்காது. இந்த சோறெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, உழைப்பதற்கே இந்த உடம்பு ஒத்துழைக்காது. அப்புறம் உள்ளுடலும் உடம்புனா என்னது? வெறும் கை கால்கள் உள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் சேர்ந்து தானே. இதயம் வேலை செய்யாது, நுரையீரல் வேலை செய்யாது, வேலை செய்ய மறுத்து விடும் அல்லது கஷ்டப்பட்டு. ஆனாலும் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு செய்வீங்க. அதனால தான் மனிதர்களுக்கு ஏன் வாகனங்கள் மேலே ஆசை, வாகனங்களில் போகணும், டூ வீலரில் போகணும், பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையாக இருந்தாலும் நடக்கிறதுக்கு ஆசை, நடக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் காரணம். நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் ஏன்னா அது இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா இதை சாப்பிட்டா உடம்பு வேலை செய்ய மறுத்து விடும். உடம்புக்கு வேலை செய்கிறதுக்கே பிடிக்காது, உழைக்கிறதுக்கே பிடிக்காது, நடக்கிறதுக்கு பிடிக்காது, ஓடுறதுக்கு பிடிக்காது, உட்கார்றதுக்கு, எழுந்திருக்கிற, குனியறதுக்கு, நிமிர்றதுக்கு, உழைப்பதற்கே பிடிக்காது. உடம்பு மட்டும் கால்களுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்குள்ளே இருக்கிற சிறுநீரகம், இதயம், நுரையீரல் எல்லாத்துக்குமே வேலை செய்யவே பிடிக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேலை செய்வதற்கு ஆட்களை நியமிக்கிறோம். இப்போ வேலை செய்கிறாங்களே, மூட்டை தூக்குறாங்களே, ஒவ்வொரு வேலையும் செய்கிறாங்களே, அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, ஒரு கனவுகளோடு செய்கிறாங்க. என்ன கனவு? நாமளும் ஒரு நாள் வேலை செய்யாமல் இருக்கணும், வேலை செய்யாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பல பேரை நாமளும் வேலை வாங்கணும், அல்லது நம்ம வேலையை எல்லாருமே மற்றவங்களும் வேலை வாங்க முடியாது. அதனால தான் இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறோம். ஒரு மிக்சி, கிரைண்டரு. இது இந்த சோறெல்லாம் சாப்பிட்டா நான் என்ன சொன்னேன், வேலை செய்ய உடம்பு ஒத்துழைக்காது. அப்போ அன்னைக்கு அந்த உணவை தான் சமைச்சாங்க, அம்மி அரைச்சாங்களா, அது மனசில் கஷ்டப்பட்டு தான் அதை சாப்பிட்றாங்க. இந்த சோறை சாப்பிட்றாங்க, அதுக்கு குழம்பு வைக்கிறாங்க, அம்மியில் அரைச்சி மசாலா அரைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு அரைக்கிறாங்க. உழைப்பதற்கு மனம் ஒத்துழைக்கவே இல்லை, கஷ்டப்பட்டு அந்த சோத்தை சாப்பிட்றாங்க. அதனால தான் என்னது, கடைசியில் போய் மிக்சி கண்டுபிடிச்சாங்க. மிக்சி கண்டுபிடிச்சோன்னு அப்பாடா, ஏன்னா இந்த சோத்தை சாப்பிட்டா உழைப்பதற்கே மனம் ஒத்துழைக்காது. அதனால தான் உனக்கு மிக்சி, கிரைண்டர், இந்த இயந்திரங்கள் மேலே நமக்கு ஏன் அவ்வளோ ஆர்வம் அப்படின்னா, இயந்திரங்கள் நம்மை சோம்பேறியாக்கி நமக்கு உழைப்பதற்கே எல்லாருக்கும் ஒரு சோம்பேறியாக இருக்கணும், சும்மாவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இனிமேல் என்ன, எல்லா வேலையும் செய்கிறதுக்கு என்ன பண்ணோம், ரோபோட்டு வந்துடும், அந்த மாதிரி கூட இருக்கும், ரோபோட் வந்துடும். அந்த அளவுக்கு மனிதர்கள் உழைப்பதற்கே அதே நேரத்தில் நீ என்ன உணவு சாப்பிட்டா உழைப்பதற்கு ஆர்வமாக இருப்ப தெரியுமா? நீ வாகனங்கள்லாம் நான் சொல்லிட்டேன், வாகனங்கள் ஏன் வாங்கணும்னு ஆசைப்படணும், கார் வாங்கணும், நடக்கிறதுக்கு உனக்கு விருப்பமே இல்லை, நடக்க முடியலை. அந்த காரணம் நீ சாப்பிட்டா உணவு தான் காரணம். அப்போ கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னா நீ முதல்ல இந்த சோறை சாப்பிடு, அப்படின்னா உனக்கு கார் வாங்கணுங்கிற ஆசை வரும். ஏன்னா நடக்கிறதுக்கே உனக்கு பிடிக்காது, நடக்கிறதுக்கே உனக்கு முடியவும் முடியாது. பல்வேறு காரணங்களில் நீ ஒல்லியாக இருந்தால் கூட உனக்கு நடக்கிறதுக்கே பிடிக்காது. அதுவே என்ன, இந்த உணவை சாப்பிட்டாலே உனக்கு ஒல்லியாக இருந்தால் கூட நடக்கிறதுக்கு பிடிக்காது, உழைக்கிறதுக்கு பிடிக்காது. கடைசியில் இந்த உணவை சாப்பிட்டா குண்டாயிடுவேன், குண்டானா உன்னால் நடக்கவே முடியாது. அப்போ காரு இந்த மாதிரி உனக்கு ஆசை, இதன் மீது ஆசை வரும். இந்த உணவோட தன்மை அப்படி. இது அளவுக்கு அதிகமான வலிமையை தரக்கூடியது, ரொம்ப வேகமாக போகணுங்கிற ஆசையை கொடுக்கக்கூடியது. அப்போ நீ ரொம்ப வேகமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு பொறுமையே இருக்காது. நீ சோறெல்லாம் சாப்பிட்டா உனக்கு பொறுமையே இருக்காது. கோதுமை, இந்த உப்பு போட்டு சமைச்ச உணவு, இதெல்லாம் உனக்கு பொறுமையே இருக்காது, ஒரு நிதானமே இருக்காது. இப்போ வேகமாக ஒரு இடத்துலேருந்து வேகமாக போயிடணும், அந்த பயணத்தை ரசிக்கிற ஒரு மனப்பான்மையை உனக்கு இருக்குது. ஒரு இடத்துலேருந்து ஆஃபீஸுக்கா வேகமாக போயிடணும், இன்னொரு ஊருக்கா திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகணும், டக்குன்னு போயிடணுப்பா. அதற்கு தான் என்ன பண்ணுறான், 1 மணி நேரத்தில் சென்னைக்கு போகிற மாதிரி ட்ரெயினை கண்டுபிடிக்கிறான். வேகமாக போகிற ஏசி பஸ்ஸு, வேகமாக போகணும். ஏன்னா பொறுமையே இருக்காது அந்த அளவுக்கு. ஏன்னா உனக்கு வலிமை அதிகரிக்க உனது வேகமும் அதிகரிக்கிறது. அப்போ வலிமை அதிகரிக்கிறது எதனால், நீ இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதால தான் உனக்கு வலிமை அதிகரிக்கிறது. அதன் மூலம் உனது வேகமும் அதிகரிக்கிறது. உனது ஆசை என்பது, வேகத்தின் மீது உனக்கு இருக்கிற ஆசை இருக்குல்ல, இந்த உணவை சாப்பிடுவதால், இந்த உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவுகளை சாப்பிடுவதால், சோறு, பூரி இதெல்லாம் சாப்பிட்றதுனால வேகமாக போகணுங்கிற ஆசை ரொம்ப அபரிமிதமாகிடுச்சு. அப்போ உனக்கு நடக்கிறதுக்கு பிடிக்காது. ஏன்னா உன்னுடைய ஆசை இருக்குல்ல, வேகமாக போகணுங்கிற அந்த ஆசைக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நடந்து போகிறது, உன்னுடைய ஆசைலாம் வேகமாக போகணும், பயங்கர வேகமாக போகணும். அப்போ இந்த கால்களால் உனது ஆசையை பூர்த்தி செய்ய முடியாது. நீ நடந்து போனால் நீ உன்னுடைய வேகத்திற்கு இந்த கால்கள் போதுமானதாக இல்லை, பொருந்துவதாக இல்லை. உன்னுடைய மனதில் இருக்கிற ஆசைக்கும், வேகத்தின் மீதான ஆசைக்கும் இந்த அதனால் நடக்கிறதுக்கே உனக்கு பிடிக்காது, நடக்கிறதுக்கே
உன்னால் முடியவும் முடியாது. நடக்கிறதுக்கே பிடிக்க விருப்பப்பட்டால் தானே நடக்க முடியும். எதனால் உனக்கு நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உணவுகளை சாப்பிட்டால் அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படும், அளவுக்கு அதிகமாக வேகமாக செல்ல வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும். அந்த ஆசையில் அதற்கு இந்த கால்கள் உனக்கு உதவாது, உனது வேகத்திற்கு இந்த கால்கள் உதவாது, கைகள் உதவாது, உடம்பு உதவாது. அதனால் இந்த உடம்பு உழைப்பு மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். உடல் உழைப்பிலே உனக்கு ஈடுபாடு, ஆர்வம் எதுவுமே இல்லாமல் போயிட்டு கடைசியில் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உனக்கு அப்போ தான் வாகனங்கள் தேவை. உனது வேகத்திற்கு ஈடு கொடுப்பதற்கு, உனது எண்ணங்கள், உனது ஆசைகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வேகத்திற்கு உனக்கு வாகனங்கள் கண்டுபிடிக்கிற. மணிக்கு இவ்வளோ வேகத்தில் போகணும், அவ்வளோ வேகத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த உணவில் நீ உடல் உழைக்கணும்னு ஆசைப்படுறியா? உடல் உழைக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? கடைசியில் நோய் தான் வரும். உடல் உழைச்சா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உனக்கு ஆரோக்கியம் வேணுமா, நோய் வேணுமா? சோறெல்லாம் சாப்பிட்டா உனக்கு ஏன் உடம்பு உழைப்பதற்கு, உடல் உழைப்பு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்காது. சோறு சாப்பிட்டா ஏன்னா உன்னுடைய வேகம், எதிர்பார்ப்பெல்லாம் அதிகமாகும் போது அந்த எதிர்பார்ப்புக்கு இந்த உடலால் ஒத்துழைக்க முடியாது. அப்படிங்கும் உடல் உழைப்பு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்காது, நடக்கவே உனக்கு பிடிக்காது. ஏன்னா உன்னுடைய கனவுகள் எல்லாமே பெருசாக இருக்குது, உன்னுடைய வேகத்தின் மீதான எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது. அதற்கு வாகனங்களை கண்டுபிடிக்கிற. உடல் உழைப்பு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அதனால் உடல் உழைக்காத போது உடம்புல நோய் வந்துடும். அப்போது உடல் உழைச்சாதான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்படின்னா நீ ஆரோக்கியமாக இருப்பதற்கு உனக்கு என்ன தேவை, அதற்கேற்ற உணவு எது? உன்னுடைய ஆசைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், சின்னதாக மாற்றணும். உனது ஆசைகளுக்கும் உனது உடல் உழைப்பிற்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஆசை என்ன? உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உடல் உழைக்கணும், அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ நீ சாப்பிட்ற உணவு ஒரு எளிமையான ஆசையை தர வேண்டும், எளிமையான வேகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், எளிமையான வேகத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்க வேண்டும். அப்போ தான் காய்கறிகள், உப்பெல்லாம் சேர்த்துக்காமல் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இந்த உணவுகளை சாப்பிட்டால், உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டால் உனது ஆசைகள் சுருங்கிவிடும், சிறியதாக மாறிவிடும். அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்கு நீ நடந்து சென்றாலே போதும். உனது வேகத்தின் மீதான எதிர்பார்ப்பும் குறைந்துவிடும். அப்போ அந்த ஆசையை, அந்த வேகம் அது இந்த உடலால் சாத்தியம். நீ நடந்து சென்றாலே அந்த வேகம் உனது மனதில் இருக்கிற ஆசை, அதை பூர்த்தி செய்வதற்கு நடந்து சென்றாலே போதுமானது, உடல் உழைத்தாலே போதுமானது. உடல் உழைப்பால் பிறர் கூட தேவையில்லை, இன்னொருத்தர் கூட உனக்கு தேவையில்லை, இன்னொருத்தரோட உதவி, ஒரு இயந்திரத்தோட உதவி கூட உனக்கு தேவையில்லை. நான் குறிப்பிட்ட இந்த உணவுகளை சாப்பிட்டால் உனது எதிர்பார்ப்பு எளிமையாக மாறிவிடும், உனது ஆசைகள் எளிமையாக மாறிவிடும். அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு உனக்கு இன்னொரு மனிதர் கூட தேவையில்லை, அல்லது இன்னொரு இயந்திரங்கள், வாகனங்கள் கூட தேவையில்லை. உனது உடலே போதுமானது, உனது உடல் உழைப்பே உனக்கு போதுமானது. அப்போ நீ என்ன பண்ணுவ? நீ உழைக்க ஆரம்பிப்ப, நீ நடக்க ஆரம்பிப்ப, அதுலேயே உன் உடம்பு ஆரோக்கியமாயிடும். ஏன் சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு உழைப்பதற்கு ஆசை வராது அப்படின்னா, சோறு, பூரி, பொங்கல் சாப்பிட்டாக்கா உனக்கு ஆசைகள் பெருசாக மாறிவிடும். வேகமாக செல்ல வேண்டும், உடனே நடந்துடணும் எல்லாமே. அப்போ அதற்கு இந்த உடல் போதாது, இந்த உடல் உழைப்பு போதாது, கால்கள் போதாது, கால்களின் வேகம் உனக்கு பத்தாது, கைகளின் உழைப்பு இதெல்லாம் உனக்கு பத்தாது. அப்படி இருக்கும்போது உடல் உழைப்பிலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போ உனக்கு நடக்கிறதுலே ஆர்வம் இல்லாமல் போயிடும். உடல் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதுல உனக்கு விருப்பமே இருக்காது. ஒரு பட்டனை தட்டினா எனக்கு வேலை நடக்கணும், சுவிட்சு போட்டால் எல்லாம் நடக்கணும், டக்குன்னு 1 மணி நேரத்தில் டக்குன்னு நான் அமெரிக்கா போயிடணும், ஒரு நிதானம் இருக்காது, உனது வேகம் அதிகரித்து விட்டது. அப்படி இருக்கும்போது அப்போ அதான் சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டா நீ என்ன பண்ண? உடல் உழைப்பில் உனக்கு நம்பிக்கை எல்லாம் போய், உடல் உழைப்புக்கே வேலை இல்லாமல் போய், உடல் உழைப்பில் உனக்கு ஆர்வம் இல்லாமல் போய், உடல் உழைக்காமல் போய் கடைசியில் உடம்புல நோய் வந்துடும், உடல் பருமன் ஆகிடும், அப்புறம் பல்வேறு நோய்கள் வந்துவிடும். இதயம் உழைக்காது, நுரையீரல் உழைப்பதில் நுரையீரலுக்கே நம்பிக்கை ஆர்வம் இருக்காது, இதயம் உழைப்பதில் இதயத்துக்கு ஆர்வம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது. அப்போ இதயத்தில் நோய் வரும், நுரையீரல் நோய் வரும், கிட்னியில் நோய் வரும். அதனால் நோய்களுக்கு எவ்வாறு இந்த உணவுகள் காரணமாக இருக்குது, அரிசி கழுவுற உணவுகள் காரணமாக இருக்கிறது, நம்மை சோம்பேறியாக்குகிறது. நமக்கு வாகனங்கள் மீது எதற்காக ஆசை வருகிறது, நாம் ஏன் சோம்பேறி ஆகிறோம்? இந்த உணவுகள், அரிசி சோறு சாப்பிட்டா ஏன் சோம்பேறி ஆகிறோம்? நம்ம ஆசைகள்லாம் அதிகமாகும்போது வேகம் அதிகமாகுது, எதிர்பார்ப்பு அதிகமாகுது. அந்த எதிர்பார்ப்புக்கும் வேகத்துக்கும் ஈடு கொடுப்பதற்கு இந்த கால்களுக்கு தகுதி இல்லை என்று நமக்கே ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறோம்.